ஸோ, நம்ம வந்து இயேசு சிலுவையில பாவத்த நீக்கிட்டாரு. அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கையில பாவ செயல்கள், பாவ சிந்தனைகள்லாம் வருது அப்படின்றத நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ, பாவம் என்ற 2வது பாகம் 2 பாகத்தில வந்து காணொளியில நான் என்ன பேசியிருக்கேன்னா, பாவம் என்ன பண்ணும்னா சாபத்த கொண்டு வரும். சாபம் வந்து நிலத்தின் மேல சாபம் வந்துருச்சு. அப்ப நிலம்னா நம்ம பிசிக்கல் லேண்ட். லேண்ட் மேல சாபம் இருக்குது. அதில சந்தேகம் இல்ல. ஆனா தேவன் சொல்றது அந்த லேண்ட சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சொல்றாரு. பிரெயின் நம்மளுடைய மனது. மனது சபிக்கப்பட்டுருச்சுடா. அதனால தான்டா அங்க வந்து முள்ளும், குறுக்கும் அப்படின்னு வந்து அவர் பேசுறாரு. அதனால தான் இயேசு தலையில இந்த இடத்துல முள்முடி வைக்கிறது. ஏன்னா சாபம். ஸோ, அம் இப்போ இத மாத்தணும் அப்படின்னா, சிலுவையில இயேசு அத முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டாருன்னா, அப்ப இது என்ன ஆகணும்? திருப்பி இந்த மண்ண நகட்டிட்டு புது மண் போடணும். இப்ப எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, களிமண் நெறைய இருக்கு. அதனால களிமண்ல செடிலாம் வைக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, புல்டோசர கொண்டு வந்து மண்ண அப்படியே அள்ளுவாய்ங்க. அப்படியே வெட்டி, 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 வெட்டி என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அது கீழ வந்து உப்பு போட்டு, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேற மண்ண போட்டு, அதில வந்து என்ன பண்ணுவாங்க, எர்த் வார்ம்ஸ் மண்புழுலாம் போட்டு, சக்கெல்லாம் போட்டு நெறைய போட்டு மண்ண வந்து பதம் பண்ணுவாங்க. பதம் பண்ணிட்டு தான் செடிய வைப்பாங்க பாருங்க. இதுதான் பைபிள் சொல்லி தருதுங்க. இயேசு வந்து நம்முடைய சாபத்தையும், நம்ம பாவத்தையும் நீக்கி போடுறாரு. நீக்கி போட்டாரு அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா, இயேசுனுடைய வார்த்தை வந்து ஹேமர், சுத்தியல் மாரி. அது என்ன பண்ணும்னா, இதில போட்டு எல்லாத்தையும் உடைச்சிரும். உடைச்சு, அப்புறம் அத எடுத்துட்டு போயிடுவாரு. எடுத்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாருன்னா, நல்ல விஷயங்கள் எல்லாம் இது இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். களிமண் மாரி இருக்குல்ல. அதெல்லாம் என்ன பண்ணுவாரு, பரிசுத்த ஆவி ஊத்துவாரு. அவர் தான் தண்ணி. அப்புறம் திருப்பி அது நல்லா சாஃப்ட் ஆகி, மண்ணு நல்லா சாஃப்ட் ஆகி, நல்ல மண் ஆனதுக்கு அப்புறமேட்டு, நல்ல ஃபெர்டிலைசர் அதெல்லாம் போட்டு, அதுக்கு பேர் தான் அன்பு. அன்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய பாசம், தேவனுடைய நிச்சயம், தேவனுடைய வாக்குத்தத்தம். இப்படி நல்ல விஷயம்லாம் போனோனே மண்ணு வந்து நல்ல மண்ணா மாறிக்கிட்டே இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையெல்லாம் போடுவார். போடும்போது அது என்ன பண்ணும், நல்லா முளைக்கும். அப்போ இவ்ளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுதான் வேதவசனம் ரோமர் 12 என்ன சொல்லுது? உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப மனசு மாறணுங்க. இந்த மனசு, இருதயம் மாறணும். அது மாறுறதுக்கு தான் தேவன் இந்த வேலை செய்றாரு. இவ்வளோ வேலை செஞ்சு சாபத்தையும், பாவத்தையும் நீக்கிது. இப்படின்றதுக்குள்ளார எல்லாம் மறைஞ்சிரும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இயேசுவ அக்செப்ட் பண்ணி, இவ்வளோ ப்ராசஸ்க்குள்ளார நம்மள விட்டு குடுத்து, விட்டு குடுத்து, விட்டு குடுத்து, அதுக்கு தான் தினமும் பைபிள் படிக்க சொல்லுது. தினமும் ஜெபம் பண்ண சொல்லுது. அந்நிய பாஷையில பேச சொல்லுது. இதெல்லாம் நீங்க பூசைக்கு போறது, இதெல்லாம் என்ன பண்ணும்னா, உங்க மனச அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்களும் இயேசு மாரி மாறிடுவீங்க. காட் பிளெஸ் யூ.